வணக்கம். நம் ஜேகேஆர் லட்சுமி கல்யாண் யூடியூப் சேனல்ல திருச்செந்தூரில் நடைபெறுகின்ற திருவிழாவை பற்றி கேட்டார்கள். திருச்செந்தூரிலே என்ன திருவிழாலாம் நடைபெறுகின்றன? குறிப்பாக நமக்கு மாசி திருவிழா, ஆவணி திருவிழா தெரியும், கந்தசஷ்டி திருவிழா தெரியும். இதெல்லாம் எந்த முறையிலே நடைபெறுகின்றன என்று என்னிடத்திலே கேட்டார்கள். அப்பொழுது அதற்கு ஒரு விளக்கம் சொல்லலாம் என்று நான் நினைத்தேன். மகோ உற்சவ விளக்கம் என்று ஒரு ஆகமம் இருக்கின்றது. மகோ உற்சவ விளக்கம். இந்த உற்சவம் எப்படி நடைபெறுகின்றது என்பதை நாம் தெரிந்து கொள்ளல் வேண்டும். அதாவது இந்த உற்சவத்தினுடைய அடிப்படையில் ஒரு 4 பிரிவுகளாக பிரிக்கிறார்கள். கொடியேற்றப்படும், வேள்வி செய்யப்படும், யாகங்கள் நடக்கப்படும். அதாவது அந்த கோயில்ல கொடியேத்துவாங்க. கொடியேத்தி யாகங்கள் நடத்தி நடத்தப்படுகின்ற உற்சவத்திற்கு என்ன பேருன்னா சாகல்யம் என்று பெயர். சாகல்யம். சாகல்யம்னா என்ன பொருள் என்றால் நலம் பெறுதல் என்று அர்த்தம். இப்ப திருச்செந்தூரிலே இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இன்று 3ஆம் திருவிழா முடிந்து 4ஆம் திருவிழா. சுவாமி வெள்ளி யானையிலே வருவார். நேற்று 3ஆம் திருவிழா. 3ஆம் திருவிழாவிலே முத்துக்கிடா வாகனத்திலே வருவார். மாசி திருவிழா நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இப்ப 2ம் நடைபெறுகின்றது. கொடியும் ஏற்றப்படும். அங்கு ஜெயந்திநாதர் பக்கத்திலே இருக்கக்கூடிய அந்த இடங்களிலே வேள்வியும் நடைபெறும். இந்த 2ம் நடைபெறுவதற்கு பேரு சாகல்யம் என்று பெயர். அதாவது நலம் பெறுதல் என்று. 2வது உற்சவம் என்ன உற்சவம் என்றால், கொடி ஏற்றப்பட மாட்டாது. ஆனால் வேள்வி மட்டும் நடைபெறுகின்ற உற்சவமும் கோயில்களிலே நடைபெறுகின்றது. இதற்கு பவனம் என்று பொருள். பவனம் என்றால் தூய்மை பெறுதல் என்று அர்த்தம். 3வதாக ஒரு உற்சவம். கொடியும் ஏற்றப்படுவதில்லை, வேள்வியும் செய்யப்படுவதில்லை. காப்பு மட்டும் கட்டி திருவிழாக்கள் நடத்தப்படுகின்றன. இதற்கு என்ன பெயர் என்று பார்க்கின்ற பொழுது சாந்தீகம் என்று பெயர். சாந்தீகம் என்றால் கழுவாய் என்று பொருள். 4வதாக உற்சவம் நடைபெறுகின்றது. அது எப்படி என்றால், ஒரு நாள் மட்டும் சுவாமி எழுந்தருளச் செய்து கொண்டாடப்படுவதற்கு பெயர் என்னவென்று கேட்டால் மாங்கல்யம் அல்லது மங்களப்பேறு என்று. திருச்செந்தூரிலே இந்த 4 முறைகளிலும் உற்சவம் நடைபெறுகின்றது. சாகல்யம் என்ற முறைப்படி கொடியும் ஏற்றப்படும், வேள்வியும் நடைபெறுவது சாகல்யம். 2வது கொடி ஏற்றாமல் வேள்வி மட்டும் செய்யப்படக்கூடியது பவனம் என்று பொருள். 3வது கொடியும் ஏற்றப்படுவதில்லை, வேள்வியும் செய்யப்படுவதில்லை, காப்பு மட்டும் கட்டி நடைபெறுகின்ற உற்சவத்திற்கு உங்களுக்கு சாந்தீகம் என்று பெயர். 4வது ஒரு நாள் மட்டும் சுவாமி எழுந்தருளச் செய்யக்கூடிய உற்சவமும் திருச்செந்தூரில் நடைபெறுகின்றது. அதற்கு மாங்கல்யம் அல்லது மங்களப்பேறு என்று பெயர். இதுதான் மகோ உற்சவ விளக்கம் என்ற ஆகமத்திலிருந்து நாம் தெரிந்து கொள்கின்றோம். இந்த கருத்தை இதுவரை யாரும் எந்த ஒரு யூடியூப் சேனல்லையும் இந்த தகவல் உங்களுக்கு வருவதற்கு வாய்ப்பு இல்லை. இப்ப இந்த 4 பிரிவுகளிலே திருச்செந்தூரிலே முதல் பிரிவு என்ன என்று பார்க்கின்ற பொழுது நாம் பார்த்தோம். கொடியேற்றப்பட்டு வேள்வி செய்து நடைபெறுகின்ற சாகல்ய முறைப்படி நடைபெறுகின்ற திருவிழாவை பற்றி பார்ப்போம். திருச்செந்தூரிலே 2 திருவிழாக்கள் நடைபெறுகின்றன. ஒன்று ஆவணி திருவிழா, இன்னொன்று மாசி திருவிழா. இந்த திருவிழா என்றைக்கு கொடியேறுகின்றது என்று நீங்கள் எல்லாம் குழப்பம் அடைவீர்கள். அருகில் உள்ளவர்களிடத்திலே கேட்பீர்கள், அல்லது பத்திரிகையை பார்ப்பீர்கள், அல்லது திருச்செந்தூர் ஊரில் உள்ளவர்களுக்கு தொடர்பு கொண்டு என்றைக்கு திருவிழா ஆரம்பிக்கின்றது, 7ஆம் திருவிழா என்றைக்கு வருகின்றது
ஏற்றம் என்றைக்கு வருகின்றது, 8ஆம் திருவிழா பச்சசாத்தி என்றைக்கு, தேரோட்டம் என்றைக்கு என்றெல்லாம் நீங்கள் அருகில் திருச்செந்தூரிலே உள்ளவர்களிடத்திலே கேட்டு பெறலாம். அல்லது பத்திரிகை மூலம் பெறலாம். அல்லது செய்திகள் மூலம், ஊடகங்கள் மூலம் நாம் தெரிந்து கொள்ளலாம். அதற்கு பதிலாக இந்த திருச்செந்தூரிலே எப்பொழுது கொடியேற்றப்படுகின்றது? இப்பொழுது மாசி திருவிழா நடைபெறுகின்றது. இந்த மாசி திருவிழாவுக்கும், ஆவணி திருவிழாவுக்கும் என்ன விளக்கம் ஒன்று தெரிந்தால், ஆரம்பத்தில் ஒரே திருவிழா தான். மாசி திருவிழா மட்டும் தான் இருந்தது. அந்த உத்தராயணத்திலே, ஏனென்றால் மாசி திருவிழா உத்தராயணத்திலே நடைபெறுகின்றது. ஆனால் ஆவணி திருவிழா தட்சாயணத்திலே நடைபெறுகின்றது. மாசி திருவிழா வளர்பிறையிலே நடைபெறுகின்றது. ஆவணி திருவிழா என்பது தேய்பிறையிலே நடைபெறுகின்றது. மாசி திருவிழாவிலே உங்களுக்கு தெய்வயானை நாச்சியார், தேவசேனா அம்பாள் குமரவடங்கப் பெருமாள் கூட எழுந்தருளிக்கிறார். ஆனால் ஆவணி திருவிழாவிலே வள்ளி நாச்சியார் குமரவடங்கப் பெருமாளுடன் எழுந்தருளச் செய்கிறார். இப்படி 2 திருவிழாக்கும் ஆரம்பத்தில் மாசி திருவிழா தான். கிபி 16ஆம் நூற்றாண்டு, 17ஆம் நூற்றாண்டில் கேரள மன்னர்கள் திருச்செந்தூர் முருகனிடத்திலே அதீதமான ஈடுபாடு உள்ளவர்கள், முருகன் மீது அதீத பக்தி கொண்டவர்கள். அவர்கள் தங்களுடைய கொல்லம் ஆண்டு, ஆவணியிலே தான் கொல்லம் ஆண்டு பிறக்கும். தங்களுடைய புத்தாண்டை கொண்டாடும் வண்ணமாக, நம்மளுடைய கேரள மக்கள் எல்லாம் புத்தாண்டு கொண்டாடுகின்றோம். இந்த கொண்டாட்டத்தை நாம் திருச்செந்தூர் முருகன் கோயிலிலும் கொண்டாட வேண்டும். திருச்செந்தூர் முருகப்பெருமானுக்கு ஒரு 10 நாட்கள் திருவிழா மாறி உற்சவம் கொண்டாட வேண்டும் என்று இந்த ஆவணி திருவிழாவை ஏற்படுத்தியவர் கேரள மன்னர் என்று வரலாறு கூறுகின்றது. இவர்கள்தான் இந்த ஆவணி திருவிழாவை ஏற்படுத்தினார்கள். 2 திருவிழாவும் அஸ்வினி நட்சத்திரத்திலே கொடியேற்றப்படுகிறது. ஆனால் ஆவணி தேய்பிறை, மாசி திருவிழா என்பது வளர்பிறை. அஸ்வினியிலே கொடியேற்றப்பட்டு மகம் நட்சத்திரத்தில் திருவிழா நிறைவடைகின்றது, கொடியிறக்கப்படுகின்றது. இது ஆவணி திருவிழாவுக்கும் மாசி திருவிழாவுக்கும் உள்ள வேறுபாடு. ஆரம்பத்தில் ஒரு திருவிழா தான். ஆவணி திருவிழா என்பது திருவனந்தபுரம் மகாராஜா ஆவணி மூலத்திருவிழா என்று கூட சொல்வார்கள். நீங்கள் திருவனந்தபுரத்திலே பார்த்தால் ஒவ்வொரு மன்னர்களுடைய நட்சத்திரத்திலே தான் மிகப்பெரிய மருத்துவமனைகள் எல்லாம் இருக்கும். திருவனந்தபுரத்திலே சித்திரை திருநாள், சுவாதி திருநாள் என்று சொல்வார்கள், மூலத் திருநாள் என்று சொல்வார்கள். திருவோணம், ஓணம் கூட நட்சத்திரத்திலே தான் செய்கின்றது, கொண்டாடப்படுகின்றது. இன்றைக்கு திருச்செந்தூரிலே மாசி 4ஆம் திருவிழா நடைபெறுகின்றது. இந்த மாசி திருவிழா ஒவ்வொரு திருவிழாவும் ஒரு திருவிழாவினுடைய உறுப்புகள், இந்த திருவிழா எப்படி கொண்டாடப்படுகின்றது என்பதை பார்க்கின்ற பொழுது எல்லா ஆலயங்களிலும் 18 விதமான நிகழ்வுகளை வைத்து கொண்டாடப்படுகின்றது. ஆனால் திருச்செந்தூரிலே 21 நிகழ்வுகள் இருக்கின்றன, உறுப்புகள். இந்த 21 முறையில என்னெல்லாம், முதல்ல நம்ம ஒரு 4 பார்ப்போம். அதுக்கப்புறம் ஒவ்வொன்றாக நம்ம என்ன செய்வோம் பார்ப்போம். ஒரு திருவிழா முதல்ல நடைபெறணும்னா நம்ம என்ன செய்யணும் என்றால், இறைவனிடத்திலே அனுமதி வேண்டுதல். அணிக்கை என்று பேர். அனுமதி பெறுதல். ஃபர்ஸ்ட் முதல்ல அந்த 21 உறுப்புகள்ல முதல் உறுப்பு என்ன என்று பார்க்கின்ற பொழுது அனுமதி பெறுதல். இறைவனிடத்திலே முருகப்பெருமானே, உனக்கு உற்சவம் கொண்டாடுவதற்கு நாங்கள் எல்லாம் முடிவு செய்திருக்கிறோம். இந்த உற்சவத்தை நல்ல முறையாக நடத்தி தருவதற்கு நீ அருள் புரிய வேண்டும் என்று இறைவனிடத்திலே அனுமதி பெறுவது என்பது ஒரு முதல் கட்டமாக செய்கின்ற ஒரு கிரிக அம்சம். இதை 2 வகையாக பிரிக்கிறார்கள். எஜமான் அணிக்கை, ஆச்சாரியர் அணிக்கை என்று. அந்த காலத்திலே மன்னர்கள் சிவாச்சாரியாரிடத்திலே சென்று தட்டிலே தாம்பாளம், தேங்காய், பழம், கிழம் எல்லாம் வைத்துக்கொண்டு அவர்களிடத்திலே சென்று, நாங்கள் உங்களுக்கு இந்த படியை தருகிறோம், நீங்கள் நல்ல முறையிலே இந்த திருவிழாவை நடத்தி தர வேண்டும் என்று சிவாச்சாரியார்களிடத்திலே கேட்க, சிவாச்சாரியார், நான் ஆகம விதிப்படி இந்த திருவிழாவை நல்ல முறையில் நடத்தி தருகிறேன், அதற்கு முழு ஒத்துழைப்பு தருகிறேன் என்று சிவாச்சாரியார் அரசனிடத்திலே ஒப்புக்கொண்டு தாம்பூலம் பெற்றுக்கொள்வதாக இந்த திருவிழா ஆரம்பிக்கின்றது.
அதற்கப்புறம் சிவாச்சாரியார் அந்த தாம்பூலத்தை எடுத்துச் சென்று விநாயகப் பெருமானிடத்திலேயும், மூலவர் பாலசுப்பிரமணியனிடத்திலும், சண்முகரிடத்திலும் சென்று, அதாவது எஜமான் அணிக்கை முடிந்த பின்பு ஆச்சாரியார் வந்து அணிக்கை பண்ணுகிறார். விநாயகரிடத்திலே சென்று, விநாயகப் பெருமானே, இந்த திருவிழாவை நல்ல முறையில் நீர் நடத்தித் தாரும், எந்த விதமான தடைகள் இல்லாதவாறு நடத்தித் தாரும் என்று சொல்லி, முருகப்பெருமானிடத்திலும், சண்முகப் பெருமானிடத்திலும் சிவாச்சாரியார் சென்று அனுமதி பெறுதல் என்பதுதான் இந்த திருவிழாவினுடைய முதல் பணியாகும். முதல் ஆகம விதியாகும். அனுமதி பெறுதல். 2வது என்ன என்று பார்க்கின்ற பொழுது, தூய்மை செய்தல். உற்சவம் என்றாலே இறைவன் வந்து உற்சவமூர்த்தியோடு வீதி உலா வருவது. திருச்செந்தூர் வந்து கோயில் அருகில் இருப்பதனால அங்கு வீதிகள் இல்லை. ஆரம்பத்திலே வந்து முருகப்பெருமான் வந்து சிவக்குழந்தீஸ்வரர் ஆலயத்திலே தான் இருந்ததாக கூறுகிறார்கள். அங்கிருந்து இங்கு வந்து கொண்டு வைத்ததாகவும் என்ன செய்கின்றது, திருச்செந்தூர் வரலாற்றிலே என்ன செய்கின்றது, கூறப்படுகின்றது. எனவே திருச்செந்தூர் சிவக்குழந்தீஸ்வரர் ஆலயத்தை சுற்றி இருக்கக்கூடிய அந்த 4 ரத வீதிகளிலும் 4 உள்மாட வீதிகளிலும் தான் உற்சவமூர்த்திகள் வருவது வழக்கமாக ஆம், என்ன செய்கின்றது, நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. எனவே இந்த உற்சவமூர்த்திகள் வரக்கூடிய 4 உள்மாட வீதிகள், அதாவது வடக்கு மாட வீதி என்று அழைக்கப்படுகின்றது. அதற்கப்புறம் மயிலப்பபுரம் தெரு என்றும், அதற்கப்புறம் முதல் செந்தி தெரு, அதற்கப்புறம் மேலமாட வீதி. இந்த 4ம் வந்து உள்மாட வீதிகளாக கருதப்படுகின்றது. அதற்கப்புறம் 4 ரத வீதிகள், வடக்கு ரத வீதி, தெற்கு ரத வீதி, கீழ ரத வீதி, மேல ரத வீதி என்று 4 ரத வீதிகளிலும் ரதங்கள் வரக்கூடிய இந்த பகுதிகளுக்கு உற்சவமூர்த்திகள் வருவது வழக்கம். இந்த உற்சவமூர்த்திகள் வருவதனால் அந்த இடத்தை சுத்தம் செய்தல் என்பது 2வது கிரிகாம்சமாக நடைபெறுகின்றது. தூய்மை செய்தல் என்பது. தூய்மை எப்படி செய்கிறார்கள் என்று பார்க்கின்ற பொழுது, நெருப்பினால் தூய்மை செய்கிறார்கள். ஆமாம். இந்த தூய்மை செய்யக்கூடிய பணி என்ன என்று பார்க்கின்ற பொழுது, அதாவது குமரபடங்க பெருமானுக்காக வளர்க்கப்பட்ட யாக வேள்வியிலிருந்து நெருப்பை எடுத்து கோயிலைச் சுற்றி முதலிலே என்ன செய்கிறார்கள், அது வாஸ்து சாந்தி என்று சொல்வார்கள். கும்பாபிஷேக கிரிகாம்ச புத்தகங்களிலே பார்த்தால் உங்களுக்கு தெரியும், வாஸ்து சாந்தி என்று. இந்த வாஸ்து புருஷன் என்ற அரக்கன் இருக்கிறான் அல்லவா, அந்த வாஸ்து புருஷன் அரக்கன் அசுரனையும் திருப்திப்படுத்துவதற்காகவும் பிரம்மன் முதலான போன்ற 53 அசுரர்களுக்காகவும் செய்யக்கூடிய பரிகார பூஜை இந்த வாஸ்து சாந்தி என்பது. இதை நெருப்பினால் அந்த 4 உள்மாட வீதிகளிலும் ரத வீதிகளிலும் சென்று நெருப்பினால் அந்த இடத்தை சுத்தம் செய்து, அதை ஈசான்யத்தில் இருக்கக்கூடிய இடத்திலே கொண்டு வைத்து, அந்த பஞ்சகவியமான அந்த புண்ணிய தீர்க்கத்தினால் வந்து இந்த இடத்தை சுத்தம் செய்வது என்பது தூய்மை செய்தல் என்று அர்த்தம். 3வதாக வந்து மண் குளர்தல் என்பார்கள், அங்குரார்ப்பணம். ஏன்னா காப்பு கட்டணும், திருவிழாக்கு சுவாமிக்கு காப்பு கட்டணும், அஸ்தர தேவருக்கு காப்பு கட்டணும், திருவிழா கொடியேற்றக்கூடிய சிவாச்சாரியாருக்கு காப்பு கட்டணுங்கிறதுக்காக முளைப்பாலி இடுதல். அந்த முளைப்பாலி இடுவதற்காக மண் எடுக்கிறதுக்காக ஒரு சப்பரம் வரும். பல்லக்கிலே வந்து அஸ்தர சுவாமி வருவார். அவர் திருச்செந்தூரிலே வந்து அந்த 8, 9 சந்திகள் இருக்கின்றன. அது 8ஆம் சந்தியான குபேர சந்தியிலே வந்து இருந்து அங்க வந்து மண்வெட்டியினால அந்த பூமியை 5 முறை தோண்டி, அதில இருந்து மண்ணை என்ன செய்வார்கள் எடுத்து, அதற்கப்புறம் அதை அந்த மண்ணை வந்து பால் ஊற்றி, அந்த தோண்டிய இடத்தை பால் ஊற்றி, அதை நிரப்பி என்ன செய்வார்கள், விடுவார்கள். அதில் இருந்து மண்ணை எடுத்துக்கொண்டு நேரா கொண்டு போயி ஜெயந்திநாதருக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய அந்த சிறிய அறையிலே வந்து முளைப்பாலியிட்டு வளர்ப்பார்கள். அந்த முளைப்பாலியை தான் இந்த வேள்வி பூஜைக்குரிய ஒரு முக்கிய இது. காப்பு கட்டுவதற்காக அதை செய்வார்கள். காப்பு கட்டிய முடிந்தவுடன் அந்த காப்பை வந்து 10ஆம் திருவிழா இரவு அன்று என்ன செய்வார்கள், நாழிக்கணத்திலே என்ன செய்வார்கள், விட்டு விடுவார்கள். இந்த அங்குரார்ப்பணம் என்பது மிக
பற்றி கும்பாபிஷேக கிரிகாம்சம் திருச்செந்தூரிலே வந்து கும்பாபிஷேக கிரிகாம்சத்தை பத்தி அ ஆகம விதி படித்த முத்தையா பட்டர் என்பவர் இருக்கிறார். அவர் கும்பாபிஷேகத்த பத்தி நல்ல தெளிவான ஒரு புத்தகம் ஒன்று போட்டிருக்கிறார். அந்த புத்தகத்திலே வந்து இந்த வாஸ்காந்தினா என்ன? அங்குரார்ப்பணம்னா என்ன? முளைப்பாலி இடுதல் என்றால் என்ன? அப்படின்னு. அதுக்கப்புறம் காப்பு கட்டுதல். காப்பு கட்டுறது எதற்குன்னா, இப்போ சிவாச்சாரியாருக்கு காப்பு கட்டுறாங்க. சுவாமிகளுக்கெல்லாம் காப்பு கட்டுறாங்க. 2ஆம் திருவிழா அன்னைக்கு அஸ்திர தேவருக்கும், அ முருகப்பெருமானுக்கு, வள்ளி நாச்சியாருக்கெல்லாம் காப்பு கட்டப்படும். முதல் நாள் வந்து அந்த சிவாச்சாரியாருக்கு காப்பு கட்டுறாங்க. அதாவது என்னிடம் ஒப்படைக்கப்பட்ட இந்த பொறுப்பை நான் சரியான முறையில் செய்வேன். இந்த உற்சவத்தை நல்ல முறையில் நடத்தி கொடுப்பேன் என்று காப்பு கட்டுகிறார். அதுக்கப்புறம் இந்த கொடிப்பட்டம் என்ன செய்கின்றது? வருகின்றது. இந்த கொடிப்பட்டத்துக்கு வந்து மயில் பூஜை ஒன்று இருக்கின்றது. மூலவருக்கு முன்பாக, மயிலுக்கு முன்பாக இந்த கொடிப்பட்டத்தை வைத்து, அந்த கொடிப்பட்டத்திலே வந்து மயில் வரைந்திருக்கும், சூரியன் இருக்கும், சந்திரன் இருக்கும், விளக்கு இருக்கும். அ அந்த மயில் உடைய கண்ணை திறப்பதாக தெர்ப்பப்புள்ளினால் வைத்து மயிலுக்கு பூஜை செய்வார்கள். இதெல்லாம் ஆரம்ப கால பூஜை. அதற்கப்புறம் கொடிப்பட்டம் 4 ரத வீதிகளிலேயும் சுத்தி அதற்கென்று திரிசூலர்களுக்கால் பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது. அவர்கள் அந்த யானையின் மீது வருவார்கள். அந்த கொடிப்பட்டத்தை கொண்டு வருவதற்கென்று அவர்களிடத்திலே இருக்கிறார்கள். அவர்கள் அந்த கொடிப்பட்டத்தை யானையின் மீது வைப்பார்கள். இந்த கொடிப்பட்டத்தை குடுக்கக்கூடிய மரபு திருச்செந்தூரிலே வந்து 12ஆம் திருவிழா மண்டகப்படியைச் சேர்ந்த செங்குந்த முதலியார்கள் அவர்கள் மண்டபத்திலே தான் இந்த கொடிப்பட்டத்தை வந்து வாங்கி, அதை யானையின் மீது ஏற்றி 4 ரத வீதிகளும் சுற்றுவார்கள். ஏனென்றால் இந்த கொடி ஏற்றிவிட்டால் யாரும் என்ன செய்யக்கூடாது, வெளியூருக்கு போக மாட்டார்கள். யாரும் வெளியூரிலிருந்து என்ன செய்ய மாட்டார்கள். இங்க உற்சவங்கள் எல்லாத்தையும் நிறுத்துவதில்ல. கொடி ஏறிட்டு, அதனால நாங்க யாரும் வெளியூருக்கு போமாட்டோம். அப்படி என்று திருச்செந்தூரிலே என்ன செய்வார்கள், சொல்வார்கள். அதனால இதுவரைக்கும் பார்த்தது வந்து, நாம் அனுமதி பெறுதல் என்று எஜமான் அணிக்கை, ஆச்சாரிய அணிக்கை பார்த்தோம். 2வது தூய்மை பெறுதல் என்று அடிக்கக்கூடிய அந்த வாஸ்காந்தி பூஜை எதற்காக? ஏனால் வாஸ்து புருஷன் முக்கியம். இப்ப எல்லா வீடுகளும் வாஸ்து சாஸ்திரம் பார்த்து கட்டுறாங்க. நான் 1900 2000, 2002ல தான் நான் வாஸ்து படிச்சேன். ஆமா. அந்த ஒவ்வொரு இதும் வீடுகள் எப்படி கட்ட வேண்டும் என்பதற்கு வாஸ்து படித்தேன். அதனால 2வது வந்து தூய்மை பெறுதல் என்பது வாஸ்து பூஜை செய்யப்படுகின்றது வாஸ்து புருஷனுக்கு. 3வதாக அங்குரார்ப்பணம். அந்த காப்பு கட்டுவதற்காக மண் எடுக்கக்கூடிய நிகழ்வு நடைபெறுகின்றது. 4வதாக மயில் பூஜை எப்படி பார்த்தோம். இதுவரைக்கும் நம்ம பார்க்கப்பட்டிருக்கிறோம். இனி அடுத்தால 21ல நம்ம 4 பூஜைகள் பார்த்து இருக்கிறோம். இன்னும் 17 பூஜைகளையும் உங்களுக்கு நான் சொல்ல இருக்கிறேன். முருகப்பெருமானுடைய திருவிழாவினுடைய நிகழ்வு எப்படி நடைபெறுகிறது என்பதை உங்களுக்காக சொல்கிறேன். இதை நீங்கள் கேட்டு பயனடைய வேண்டும் என்பதுதான் என்னுடைய நோக்கம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது என்றும் உங்கள் லட்சுமி கல்யாண். இனி அடுத்த நிகழ்வுல திருவிழாவினுடைய மற்ற பகுதிகளை உங்களுக்காக சொல்கின்றேன். நன்றி, வணக்கம். வழக்கம் போல நம் ஜேகேஆர் லட்சுமி கல்யாண் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அமுக்குங்க, எனக்கு ஆதரவு தாருங்க. எல்லாரும் இந்த சேனலை பார்ப்பதன் மூலம் திருச்செந்தூர்ல என்ன நடக்குது என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். அதைவிட முக்கியமான ஒன்று, 7ஆம் திருவிழா அன்று ஏற்றம் காணுவதற்கு காலை வந்து 9 மணிக்கு ஏற்றம் ஆரம்பிக்கின்றது. உருவி சட்ட சேவை வந்து காலை 9 மணி 5 மணியிலிருந்து 5:30 மணிக்குள் உருவு சட்ட சேவை. 7ஆம் திருவிழா இன்றைக்கு வியாழன் 4ஆம் திருவிழா, வெள்ளி 5ஆம் திருவிழா. அதாவது ம் இந்த திருவிழாவினுடைய முக்கிய சிகரம் என்பது 7ஆம் திருவிழாவும், 8ஆம் திருவிழாவும். அதை எல்லோரும் கண்டுகளித்து எல்லாம் வல்ல முருகப்பெருமானுடைய அருளை பெற வேண்டும். நன்றி, வணக்கம்.